ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ வேணும்? 50,000 ரூபாயா? சரி சரி, நான் இப்போயே உங்களுக்கு விபே பண்ணுறேன். நீங்கள் கூடவே இருந்து பார்த்துக்கோங்க. என் ஒய்ஃபுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என்ன யாருக்கு தெரியக்கூடாது? அது ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன் தெரியக்கூடாது? யாராவது ஏதோ தப்பு பண்ணாங்கன்னா தான் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட் என்ன ஒரு வைஃபுக்கு தெரியாம ஏதாவது தப்பு பண்றாரா? சரி, அது விடுங்க. என் ஃப்ரெண்டுக்கு அது எனக்கு எதுக்கு? கீழே பாப்பா ரெடி ஆயிட்டா, போங்க அவளை டான்ஸ் கிளாஸ் கூட்டிட்டு போங்க சீக்கிரம். சரிம்மா, அது ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். மோனிக்குட்டி, அப்பா ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடும்டா, ரெடியாரு. வந்துடும். இவர் சரியே இல்லை, எத்தையோ மறைக்கிறாரு. பாத்துக்கிறேன். லிப்ஸ்டிக்கா? இது எப்படிங்க வந்தது? இது யாரோடது? மீனா, என்ன பண்ணிட்டு இருக்க? உன் போன்ல ஏன் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண? அதுவா, நம்ம மோனிக்குட்டி இருக்கால, அடிக்கடி போன் எடுத்து கேம் விளையாண்டு இருக்கா, அதான் சேஞ்ச் பண்ணேன். பொய் சொல்லாத கார்த்திக். நம்பிதான் நான் பின்னாடி வந்தேன். உன்னால எப்படி எனக்கு இப்படி துரோகப்பட முடிஞ்சது? என்ன சொல்லு. ஏய், தேவையில்லாம கண்டதை யோசிச்சுட்டு இருக்காத மீனா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, என்ன நம்பு. எனக்கு நல்லா தெரியும் நீ யாரு கூடயும் அஃபேர்ல இருக்க. எங்க அம்மா அப்பா சொன்னதை நான் கேட்டிருக்கணும், கேட்கல. அதான் இப்ப அனுபவிக்கிறேன். நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. இதுக்கு மேல நான் கூட வாழ மாட்டேன். நான் போறேன். ஒரு நிமிஷம் இருடி. இப்ப என்ன, நீ உங்க அப்பா வீட்டுக்கு தானே போற? உங்க அப்பா கால் பண்ணி என்ன நடந்தது நானே சொல்றேன், போதுமா? ஹலோ மாமா, நான் சொன்ன மாதிரி உங்க பொண்ணு என்ன நம்ப மாட்டான். என்ன நடந்துச்சுன்னு நீங்களே அவகிட்ட சொல்லுங்க. அம்மா மீனா, மாப்பிள்ளைய சந்தேகப்படாதம்மா, அவர் ரொம்ப நல்லவர். நாங்கள் உங்கள் லவ் மேரேஜுக்கு ஒத்துக்கலன்னு நீ எங்களை விட்டுட்டு போயிட்ட. அதே மாதிரி உங்கள் அண்ணனும் எங்களை விட்டுட்டு போயிட்டான். இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். சாப்பாட்டு செலவுக்கே மாப்பிள்ளை தாம்மா காசு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, இப்போ நானும் உங்கள் அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். அந்த செலவு கூட மாப்பிள்ளை தாம்மா ஏற்றுக்கிறாரு. சொன்னா புரிஞ்சுக்கோமா, அவரை சந்தேகப்படாத, அவர் ரொம்ப நல்லவர். உங்க அப்பா தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு சொன்னாரு. கஷ்டம்னு ஒன்று வரும்போது தான் நாங்களாம் உங்க கண்ணுக்கு தெரியறோமா அப்படின்னு நீ மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசணும்னு அவரு தான் சொன்னாரு. அதனால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் சொல்ல. சாரி கார்த்திக், என்ன மன்னிச்சிரு. பெண் புத்தி பின் புத்தின்னு பெரியவங்க சும்மா வாடி சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நீ நிரூபிச்சிட்டடி. போடி, போய் ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு, போ.